அடிமை மாடுகள் போல என்று நீ அலைவதே நடா, விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதே நடா. அவர்கள் ஒரு ராணுவம், நாங்கள் ஒரு ராணுவம். எங்களை விடுதலைக்காக நாங்கள் போராடுறோம். மரியாதை இருந்தது, மரியாதைக்குரிய இயக்கம். பெரிய பெரிய கொமண்டர் எல்லாம் கண்டா நீங்கள் பிரபாகரனுடைய எல்லாம் ஏண்டா இந்த படம் எல்லாம் போய்விட்டுருக்கு. அவர் நான் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிறது பரிசு வர்ற படங்கள், நான் கையை பிடிக்கிற படங்கள். அப்போ கேட்டார்கள், ஒழும்பிட்டாங்க இல்லை ஒழும்பி ஊழியர்கள் என்ன கட்டிப்பிடிச்சு கொஞ்சம். எங்களுடைய விடுதலை புலிகள் அந்த கருவேப்பிள்ளையாக எங்களை பாதிக்கும். எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் புழிந்து எங்களையும் தங்களோடு தங்களில் ஒருவனாக வைத்திருந்தவன் தான் எங்களுடைய தலைவர். டக்கண்டு அன்னையை பார்க்க போகிறோமே என்றது. அதாவது முருகன் அப்படி இறங்கி வர்றாரோ அந்த முருகனை நாங்கள் சந்திக்கும் போது இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். இளையராஜா இல்லை காலில் விழுந்துட்டாங்களாம். இதுலயும் நீ இதான் கொண்டு வாரியா? கொண்டு வராயா? வீரர் புகழ் பாடுவோம் கோட்டையில் புலி கொடி நாட்டிய தீரம் கொக்காது தனிலே கொடியரை பதைத்த வீரம் நாட்டினை காத்திட கஜுவத்தை சங்காரம். அந்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டு தலை உருண்டு கொண்டு போகும், உடல்கள் படிச்சு சிதறம். 2009 நேரங்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்து பார்த்து என்ன வாழ்க்கை நான் பிச்சதற்கு இவ்வளவு காலம் நான் சண்டைந்து நீங்கள் எல்லாமே கண்டு போட்டு முழு பேரும் வெளியில் நிற்கிறீங்க. நான் இந்த யுத்தம் நடந்த இடத்துல நான் இருக்கேன். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஈழ விடுதலை பாடகர் சுகுமார். நிறைய பாடல்கள் இவர் ஈழ விடுதலைக்காக படைத்திருக்கின்றார். உண்மையிலேயே முன்னைய காலகட்டங்களில் பாடல்களோடு இணைந்து பயணித்தது தான் எங்களுடைய இனம். அந்த வகையில் வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பாடல்கள் நித்திரியோ தமிழாவாக இருக்கட்டும், பல பாடல்கள் இன்றும் எழுச்சி ஊற்றுற பாடல்களாக இருக்கின்றன. ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஒரு பாடலோடையே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாடல். அகதியாகியே தெருவினோரமாய் திரிவதே நடா, அடிமை மாடுகள் போல என்று நீ அலைவதே நடா, விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதே நடா, இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதே நடா. அந்த குரலில் தெரியல சுவையினம் இல்லையா? சுவையினம் உடலுக்கு மட்டும்தான், உங்களோட குரலில் இன்னுமே தெரியல. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்போ ஆரம்பிச்சு நீங்கள் உங்களுடைய இந்த கலை உலக பயணத்தை? கலை உலக பயணம் என்றால் என்னுடைய அப்பா பெரிய சங்கீதாஸ், மற்றது நாட்டு மூன்று சொல்ற சின்ன மூலமொழி சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பரத கலையை அவர் பழக்கிறார். அப்போ அவருடைய ரத்தத்தில் நாம் பிறந்தபடியாக அந்த கலை அம்சம் எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் நாங்கள் சின்னல்ல இப்போ இயர்ஃபோனுகள் அதுகள் எல்லாம் வச்சு கேட்டு ரெக்கார்ட் அதுகள் சிடி பிளேயர் போட்டு கேட்குற காலம் எங்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை. எங்கேயாவது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாமத்தில் ஒரு பாடல் பாடணும்னா அதில் காதை கொடுத்து கேட்டு அந்த காலத்தில் இப்போ எனக்கு 65 வயசாச்சு. அந்த நேரத்திலே நாங்கள் அந்த இது கேட்குறது. இப்போ என்னுடைய இசைக்குழுன்ற பெரிய கிட்டாரிஸ்டோ அவங்களோ வந்து இன்னும் அந்த இன்டர்வியூட் அது கேட்பாங்க. சும்மா மனதில் கம்ப்யூட்டர் இன்றைக்கு நான் ஒரு பாடலை பாடும்போது நான் புத்தகம் பார்க்குறேன், மனசுல இருக்கும், அது இங்கே பதிஞ்சிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எங்கேயாவது நான் பிறந்தது ஈச்சமுட்டை சுண்டுக்குடி. அப்போ அங்கே
பிறந்த நாள் கல்யாண வீடுகள் எல்லாம் ஸ்பீக்கரில் போடைக்க போய் கேட்குறேன். இப்போ பார்த்தா பொன்னிஞ்சல் படத்தில் ஆகாய பந்தனினே அந்த மியூசிக் காதுக்கே விழுந்து கொண்டு இருக்கும். கேள்வி ஞானத்தில் வந்ததான் நீ செய்ய நான் கேள்வி ஞானம் அண்டி சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்பா சங்கீதாசிரியர் கற்றும் தேர்ந்தது. அப்போ இடங்கள் ஒரு சினிமா பாடல் பாடினால் அந்த சினிமா பாடல் என்ன ராகமடான்னு கேட்பார். உங்களுக்கு இந்த விடுதலை கண்ணோட்டம் பாடல் ஏற்கனவே தந்தையார் மூலமாக உங்களுக்கு வந்தது. விடுதலை சார்ந்த பாடல்கள்லாம் நான் பாடணும் இனி என்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க தானே. எங்களுக்கு நடக்கிற இந்த அநீதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி பாடினா நான் விடுதலை பாட்டுத்தான். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? அது சின்ன வயசுலேயே நாங்கள் இருக்கும் பொழுது அப்போ முதல் விடுதலை பாடலை பாடியவர் தேனிசை செல்லப்பா. மறக்க முடியும். இப்போ இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆனால் எங்களோடு தான் இருக்கிறார். எந்த கலைஞனும் செத்தது சரித்திரம் இல்லை. அவருடைய பாடல் ஒழிச்சு கொண்டிருக்கும். அப்போ அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் செத்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா சீடியை போட்டால் மறுபடியும். அப்போ கலைஞன் எப்போதும் சாவே கிடையாது. இப்போ இந்த இப்படி இருக்கும் பொழுது இந்த சில கூட்டங்கள் அதுகளுக்கு போட்டால் நாங்கள் போய் பார்க்குறோம். அளவாக தான் போகிறோம். அப்போ போனால் அதில் எல்லா இயக்கமும் இருக்கும். அப்போ முந்தி அப்படித்தானே இருந்தது. எல்லா இயக்கம் ஃப்ளட் இருக்கும், டைகர்ஸ் இருக்கும், இபிஆர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் நான் இப்போ சொன்ன இந்த 5 விரலும் வென்றதானே. அதில் ஒன்று குறையோ ஒன்று கூட. ஆனால் எனக்கு அதில் எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்சம் ஈடுபாடு வந்துட்டு. ஏனென்றால் சுத்தமாக நடப்பார். நான் நேரடியாக நான் என்னுடைய மனைவியெல்லாம் நேரடியாக சந்தித்தார்கள். ஏனென்றால் வண்டியில் போகும்பொழுது ஒரு போராட்டத்தில் சிங்கள காடையர்கள், சிங்கள நாயர், சிங்கள மக்கள், சிங்கள இராணுவம் வந்து அந்த கூட்டத்தில் தலைவனோ வேறு யாரோ கேட்டது நாங்கள் கிடையாது. என்னதுல கூட்டங்களில் பேசி சிங்கள சிங்கள அப்படியான வார்த்தையில பயன்படுத்தினது கிடையாது. அப்போ அவர்கள் சொல்லியிருக்கல, அவர்கள் ஒரு இராணுவம், நாங்கள் ஒரு இராணுவம், எங்களை விடுதலைக்காக நாங்கள் போராடுறோம். மரியாதை இருந்தது, மரியாதைக்குரிய இயக்கம். அப்போ அவர்கள் அதை சொல்லும்போது நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் பாடுவோம் என்றால் பாடித்தான் செய்வோம். இல்லாட்டிக்கு சண்டைக்கு விட்டுருவாங்க. அப்போ அது இல்லாட்டிக்கு இதுன்ற நிலைப்பாட்டில் எடுத்தீங்களா? இல்லாட்டிக்கு உங்களுக்கு எங்களுடைய ரத்தத்தில் ஊர்ணும் விடுதலை என்பது எல்லா தமிழ் மக்கள்கிட்டையும் ரத்தத்தில் ஊர்ணும். இப்போவும் பாருங்க, நாம் எங்களை அரசாங்கத்தை இப்போ குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா வேறு இதுகள் நாடுகள் இருந்தால் நாங்கள் இப்படியான இதால் எங்களை எப்போ சுட்டு எங்களுடைய இனம் தெரியாமல் ஆக்கி போனாங்க. ஆனால் எங்களை இப்போ உயிரோடு வச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தைன்னு சொல்கிறீங்களா இல்லை வளமையாக வார இப்போ வந்த அரசாங்கம் என்பிபி? ஆனால் முதல் இன்னும் தெரியாது. பெரிய பெரிய கொமாண்டர் எல்லாம் கண்டால் நீங்கள் பிரபாகரனுடைய எல்லாம் ஏண்டா இந்த படம் எல்லாம் போய்விட்டுருக்கு. அவர் நான் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிறது பரிசு வர்ற படங்கள், நான் கையை பிடிக்கிற படங்கள். அப்போ கேட்டார்கள், நீங்கள் பிரபாகரனோட எத்தனை நேரம் கத்ரசிங்கா அவர்கள்லாம் கேட்டாங்க, எத்தனை நேரம் நீங்கள் பிரபாகரன் சொன்னால் முழுக்க நனைஞ்சா பிறகு இப்போ நான் போய் நனைஞ்சிட்டேன்னா திரும்ப சரத்தை தூக்கி தலையில் மூக்காடு தேவையில்லை. அப்போ நான் சொன்னேன் பல தடவைகள் ஒளிம்பிட்டாங்க. இல்லை ஒளிம்பி ஊழியர் என்னை கட்டிப்பிடிச்சி கொஞ்சி நான் சொன்னேன், நான் இராணுவ வீரன் இல்லை, நான் போராட்டம், நான் ஒரு கலைஞன். அதாவது சொன்னால் எங்கே இழுப்ப வழக்கு அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறாங்க நம்ம. அப்போ அப்படி ஒரு கலைஞர்கள். ஆனால் கலைஞர்களை
நாட்டுக்கான பாடலை பாடி போட்டு இப்போ கருவேப்பிலையை நாங்கள் கரைக்குள்ள போடுறோம் என்னத்துக்கு வாசத்துக்கு பேருந்து என்ன செய்வோம் இந்த கரைக்குள்ள இருந்தால் தூக்கி எங்கள் வழியில். ஆனால் எங்களுடைய விடுதலை புலிகளையும் அந்த கருவேப்பிலையாக எங்களை பாதிக்கும். எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் புழிந்து எங்களையும் தங்களோடு தங்களில் ஒருவனாக வைத்திருந்தவன் தான் எங்களுடைய தலைவர். அதை நான் மறக்கலை. நான் பல தடவைகள் சந்திச்சேன். நான் கொஞ்சம் போட்டு அமைச்சுனா நீங்கள் உண்மையை சொல்லி போட்டீங்கன்னா அதான் மூக்கெல்லாம் சாப்பிடலாம் முக்காடை இருக்கு. அப்போ இப்படி பல தடவைகள் நீங்கள் பல தடவைகள் தலைவரை சந்திச்சு என்று சொல்லியிருக்கிறீங்க. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அப்போ முதல் தடவை சந்திக்க எப்படி இருந்தது அந்த அனுபவம்? முதல் தடவை சந்திக்க பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று. சுதுமலை அம்மன் கோயிலுக்கிட்ட ஒரு நம்மளோட பிளேஸ் இருந்தது. அதில் எங்களை ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போவதற்காக அப்போ சேர்லாதன் கலைவன் பாட்டு கலைப்போ அவன் என் ஃப்ரெண்ட் அவர் கூட்டிக்கிறேன். இன்றைக்கி அண்ணன் வர போகிறாரு அப்படியாட்டு. அதுக்குள்ளேயே உள்ளுக்கு வந்தால் வழியில் போயார். நான் சொன்னேன் அதுக்குள்ளேயே நான் பாத்ரூம் எடுத்துகிட்டு வாங்க. போய் டக்குன்னு பாத்ரூம் எடுத்துட்டு உண்மை சம்பவம் நல்லூர் டக்குண்டு அண்ணையை பார்க்க போகிறோமே என்றது. அதாவது முருகன் அப்படி இறங்கி வர்றாரோ அந்த முருகனை நாங்கள் சந்திக்கும் போது இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி மாதிரி சந்திக்க போகிறேன். நான் அவரோட கதைக்கு கூட பழகின கிடையாது. ஆண்டே தான் முதல். அப்போ கதையில் பக்கத்தில் வந்து சொன்னால் சார்பாக முதுகு படித்தாலும் சுரிஞ்சு விட்டுறாதான் அவங்க இன்னும் பின்னுக்கு என்ன கொடுக்குறாங்க. நான் கதையோடு தேய்ச்சி பார்த்தா அண்ணன் வந்துட்டேன். வந்து எல்லாம் கதைச்சி எல்லாம் போராளிகள் நம்ம பார்த்தா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே இறங்கி போட்டார். அப்போ நாங்கள் அவரோட நெருங்கி இல்லை தான். அப்போ போன பிறகு திரும்ப அவர்கள் இயக்க பாட்டு அப்போ சாந்தன் பாடிக்கொண்டு இந்த மன்னங்கள் சொந்தம். அப்போ என்ன சொல்லி விட்டு கொண்டு வந்தார். எனக்கு நான் வந்து கன்றுகளையும் இதுகளையும் தீக்கொண்டு சிறிய மாதிரி வீடு வாசல் இல்லாமல் நான் மனைவி பிள்ளைகள்லாம் நாவக்குழி அங்கே எங்க ரொட்டேஷன் பண்ணி இந்த அப்போ இவங்களை எங்கே சும்மா இருக்கிறதுன்னு தெரியாது. ஒருக்கா தான் கழிட்டு எஸ்ஓன கடல் புலி மஜூரோ வந்துட்டு சும்மா நினைன் என்ன உங்களுக்கு தேடி திரும்பினா என்ன இருக்கிற ஒழுங்கான வீடு இல்லை ரைட்டு. நீங்கள் எந்த கடற்புலி பாகம் 2 நீங்கள் படிக்கணும். எல்லாம் கேட்குறாங்க சுமாரண்ண பாட்டுக்காரன் இல்லையும் சாந்தன் மட்டும்தான் நான் பாடுறேன். நல்ல பாடகன் அவன் இல்லை. அன்றைய காலகட்டங்களில் பெரிய அளவில் அவரை மட்டும்தானே எல்லா பாடல்களும் இந்த மண் அது இல்லை வருது. அப்போ பிறகு பார்த்தா கூட்டிக்கிட்டு போய் கண்ணன் மாஸ்டர்ரா சரி. அப்போ வந்து இப்போத்த காலம் மாதிரி 8 ரைக்கு இல்லை. 8 ரைக்குண்டா தெரியுதா உங்களுக்கு? 8 லேயர் மாதிரி வந்து 8 சேனல். அப்போ இன்றைக்கு கிட்டார் காலம் அவை எல்லாரும் வந்து மியூசிக் வாங்கி போட்டு மட்டி சொல்லி போட்டு போய் மட்டெல்லாம் போயிடுச்சு. மிருதங்கம் செய்யணும்னா அடுத்த சேனல் அது ஃபேட் செய்யணும்னா ஃபேட். அப்போ ஒன்றும் இல்லை. ஒரே இதெல்லாம் எல்லாரும் ஒரு சேனலில் 20-25 மியூசிக்காரன் நாங்கள் 2 பாட்டுக்காரன் இவ்வளோ பேரையும் வச்சு எடுக்கணும். பிழைச்சா திருப்பி எல்லாரும் பிழைச்சா காலம்புற 8 மணிக்கு தொடங்கி ஒரு டேக்கில் அடுத்த நாள் 12 மணி ஆச்சு ஒரு பாட்டோடைய. அப்போ உடனே செய்தால் ரைட் தொடங்கட்ட. எங்களுக்கு அந்த என்ன ஞானம்னா அந்த கோஷியில் படித்தாலும் சில பாட்டுகளை எழுதி தந்தால் அந்த கோயிலை பற்றி படியுமாட்ட. இப்போ புத்தூர் முருகையா
நீ வர வேண்டும் கண்ணே அப்படி என்று எழுதி தந்தா அது படிச்சு போடுவோம். நீங்களாவே சிலது அப்படி மெட்டு அதுக்கு மெட்டு போட்டு படிச்சு போடுவோம். அப்போ மாஸ்டர் சொல்லித்தர எல்லா சுற்றி வரையிருந்து எல்லா மியூசிக்காரும் மிதிக்க சந்தோஷமாக இருக்கு. அப்போ சொன்னா இந்த பாடல்லாம் உனக்கண்ட இந்த கடலில் தமிழனின் சொந்த கடல் பொங்கி பகை வெள்ள கடல் புலி போகும் கடல் பிறபாகரம் தோன்றிய ஈழத்தமிழனின் வீர கடல். அதில் நிரோஜன் தம்பி நிரோஜன் என்னோட முதல் தாளம் தட்டு மேளம் தட்டு தென்னங்கால சாந்தன் தாளம் தட்டு இப்படி அந்த பாடலுடன் கேட்பாங்க. அடுத்தது அதே கஷ்டத்தில் பாடில் தமிழன் படும்பே பனி போலிருக்கும் கடலின் புலிகள் தந்தா அதோடு மற்ற நிலவற்ற வானத்தில் கடல்ல வெள்ளி சீவிக்கும். அப்ப நான் எனக்கு வந்த அது சாந்தன் படிக்க நாம் வந்து கண்ணாளன் வருவான் என்று இரவெல்லாம் வாசலினை காத்திருப்பான் அன்பு மனைவி. இது இந்த கொஞ்சம் நெஞ்சு கூட நான் இந்த இது சுமார் தான் பாடணும். அவன் தான் உணர்வா பாடணும். அப்ப காலை வரும் உடலங்கள் உயிரின்று அங்கே அந்த கடல் புலிகளுக்கு பாடு. அதுக்கு பிறகு பிளேன் இதுக்குள்ள விழுந்துட்டு அப்ப ஒரு போராடி என்னுடைய மனைவியிட்ட கையோட வாரா நல்ல மோதிரம் இந்த ஃப்ளைட் ஒன்று ஏர்போர்ட் மோதிரம் இவா கலைச்சாச்சு கொண்டோடு கொண்டோடு மோதிரத்தையும் கொண்டு வாங்க முடியும். அது இந்தந்த பாவி உண்டு பாசு. அதற்கு டக்குன்னு புதுவே என்ன உடனே என்ன கூப்பிடு என்றால் அங்க பாடினன் இந்த கடல் அவருக்கு என்னில பிட்டியோ இதாக இது சவுந்தரா என்ற மட்டும் நீ தான் பாடு அந்த சவுந்தரா எடுத்தால் வரி புலிகள் சேனை ஞாபகமான காலம் பூவரசம் பூவும் வாழ்த்து பாடி கொண்டது. எரிதனலில் பகை விமானம் விழுந்தது அங்கு எரிந்த பனை வடலி கூட மகிழ்ந்தது. இதுவே பனை எரிஞ்சிட்டு இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்காது. விழுந்துட்டு ஒன்று விழுந்து அங்கு எரிந்த பனை வடலி கூட மகிழ்ந்தது. அது விரிஞ்சு சிரிஞ்சுதான் பனை வடலி மகிழ்ந்தா வேற விஷயம். அது எரிஞ்சோன்று கேட்க சந்தோஷமா இருக்காது. இடம்பெயர்ந்து நாங்கள் இருபாலைக்கு குண்டெல்லாம் அடிச்சு நான் தலையில பிள்ளையில இருந்து மனைச்சு கொண்டு நானும் மனைவியும் பிள்ளைகளோட பட்ட பாடு அணைச்சு கொண்டு நேர அதுக்குள்ள நடந்து செம்மணி சுடலைக்குள்ள சாம்பல் கணிக்கும். எங்களுக்கு தெரியா சாம்பலுக்கு செம்மணி எரிச்ச சாம்பல் நான் நாளைக்கு செத்தா சாம்பல் தான். அப்ப அது ஒரு புனிதமான இடம். இருந்து பார்த்துட்டு பார்த்து நைஸா சொல்லு பயந்துருங்க நைஸா இதன்று சுடலையிலே சுடலை நடனமாடுற சிவன்களுக்கு நாங்கள் நிற்கிறோம். ரெண்டு விடிய போய் அப்போ என்னுடைய நண்பர் இருந்தார் கொடியாமத்தில் அவருடைய வீட்டில் போய் இருந்தோம். அந்த நேரத்தில் தான் பாப்பா ஆஞ்சியர் தமிழ்ச்செல்வன் வந்து சும்மா அப்படி ஒரு பிரச்சாரம் ஒன்று செய்யணும். நான் சொன்னேன் எல்லா நாட்டிலையும் ஜப்பானோ அதோ இதோ எல்லா நாட்டிலையும் சண்டை நடக்க ஒரு பிரச்சாரம் ஒன்று நடக்கும். தெரியுதானே உங்களுக்கு? மேளம் அடிச்சு பாடி ஆக்களை சேர்த்து அதே இதைத்தான் நாங்கள் இங்கே செய்யணும் மக்களாக. அப்ப சரி என்று சாந்தனை போட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு அவன் வசனங்கள் சொல்லி கொடுப்பான். நாங்கள் எப்படி இதண்டோம் எப்படி போராட்டம் வளர்ந்தது பாட்டு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாடக பாணியில் அப்படி நாடக பாணியில் அப்படி சொன்னோம். அப்போ சில நேரத்தில் இந்த கதையை சொல்லுவோம். காட்டி கொடுக்குறாக்கள் எங்களை வச்சு புளி என்று புளிஞ்சிட்டு காட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு குரங்கு கதையோடு சொல்லுவோம். ஒரு குரங்கு ஒன்று இருந்ததா
அதுக்கு ஆபரணம் விழா தலை விழா சுற்றி குத்துக்கண மாட்டிக்கும் காசு இது எஜமான் காசு எடுத்து அதெல்லாம் இருக்கிறேன். ஆனால் அந்த குரங்குக்கு ஒன்றுமில்லை, குரங்குக்கு ஒன்றுமில்லை. குரங்கு எஜமான் எடுத்து போட்டு அங்கே பால் துண்டுகள் கோம்பையில வெட்டி அதை கொடுத்தா குரங்கு இன்னும் சில கையை ஓட்டி சில குரங்கு என்ன செய்யுமா குரங்கை பிடிக்கணும்ட்டாக்கா சின்ன ஊட்டியா விட்டுட்டா குரங்கு கையை ஓட்டி எடுத்தா அப்புறம் எடுக்கல வெளியில வராது, அவன் பிடிச்சிருவான். அப்ப இந்த குரங்கு என்ன செய்யணும் எஜமான் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறார், உனக்கு நாளைக்கு இந்த ஒளிய உனக்கு தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டு இதன்று நீ செத்தா பெரு நானே செத்துடுகிறேன். குரங்கு இப்படி பார்க்கும் எஜமான் உண்மைதான் அவருக்கு செத்து பார்ப்பேன் சாகுற மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல வந்து தட்டி பார்த்துக்க குரங்கு இது என்னடா சனியன் பிடி முதல் இல்லாம நான் இல்லைன்றவர் இது என்னடா கடவுளை நாளைக்கு சோவிற்கு கொஞ்சம் உழைப்போம்டா இந்த சனி குரங்கள்ட்டு கிட்ட போச்சு மணக்கிற மாதிரியும் இருக்குன்னு போட்டு ஒரு சீரத்துண்டு எடுத்துட்டு வாலில் பிடிச்சோடு சுற்றி போட்டு தூக்கி அறிய குரங்க ஒற்ற கையில் பிடிச்சி நீ இப்படி செய்வேன் எனக்கு தெரியும். இது காட்டி கொடுக்குற ஆக்களுக்கான காட்டி. அப்போ இன்னொரு விதத்தில் ஒரு கேள்வி ஒன்று உள்ளது ஐயா. இப்போ இந்த பாடல்கள் எல்லாமே வெறுமனே கலையோட மட்டுமே நாங்கள் விட்டு போயிடல ஏண்டா ஆட்களை சேர்க்கிறதுக்கு மற்றும் எங்களோட விடுதலை போராட்டம் சார்ந்து கொண்டு செல்றதுக்கு இந்த பாடல்கள் உதவினது. இதுல நீங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கிறீங்க இன்றைக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த அனுபவம்? என்னென்றால் அடிக்கொருக்கா என்னுடைய துணவியர் தளபதி தான் அரைக்குறை சொல்றதுன்னு ஒழுங்குங்கப்பா நடவுங்க நடந்தா தானே இதன்றேன் அவைகளுக்கு ஒரு ஆசை தான். எனக்கு அந்த ஆசை நிறைய இருக்கு, நடக்கும் திரும்ப முடிமை நடந்து பாடணும். என்ன செய்வது, ஆண்டவன் விட்ட வழி இந்த கால பாருங்க. புதுவேன்னா இப்ப பாட்டு இந்தியா வைரமுத்து இளையராஜா எல்லாம் புதுவேண்ணையும் போய்க்கணும்னு இருக்க அந்த நேரம் இந்தியாவில் இருக்கு. அப்போ கேட்டேன் நீ அடிடா பிடிக்கிறா அதோடு தான் பாட்டு புதுவே காதல் பாட்டு எழுத மாட்டேன் அப்படியா, அது வேறொரு ரசனை, இது வேறொரு ரசனை. ஒரு ஒற்றையும் பேனில் பாண்டுட்டு டக்கண்ட ஒரு அந்த தான் இந்த பாட்டு வந்தார். இது ஒரு அதுக்கு தான் போய் கொண்டிருந்தது. அப்ப இது சொன்ன ஒற்றையும் பேனில் தான் உனக்கு காதல் பாட்டு தானே. தென்னங்கீற்றும் தென்றல் வந்து மூடும் எங்கள் தேசம் என்று கொண்டு வந்தது. அது மற்ற சிச்சுவேஷன், அதுக்குள்ளேயும் வருது. கண்ணின் மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏந்தும். உடனே இளையராஜா இல்ல காலில் விழுந்துட்டாங்களா, இதுலயும் நீ இதான் கொண்டு வாரியா கொண்டு வராங்க. அவர் சொன்னார் அந்த மரபுல சொல்லி கொண்டு போயிருக்க காதல் சொல்லிக்க அந்த காதல்ல இங்க வீரம். இப்படியான நிறைய பாடல்களை நீங்க இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களோட முதலாவது பாடல் மனது மறக்காம இருக்கா? இன்னுமே அந்த மனதை மறக்க முடியாம எனக்கு முதல் பாடல் வந்தது என்றால் அது யாரால் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே அவர் இந்த சொர்க்கத்திலே இருக்கிறார். அங்கும் சாந்தனாக்கள் எல்லாரும் போயிருக்கிறாங்க, அங்கே பாடல் கொடுக்கிறாரு. எனக்கு முதல் பாடல் எழுதினா கற்பகவல்லியில் பொற்பதங்கள் பிடித்து நற்கதி அருளாயம்மா வீரமணி ஐயா சௌந்தரனுக்கு எழுதினவர். எனக்கு வந்து சொன்னே சுகு கொப்பாவரிய பாடகன் சங்கீத வித்துவான், நான் உனக்கு ஒரு பாடல் எழுதித்தான் நீ பாடுறான்ட்டு. மாவீர புகழ் பாடுவோம் மண்ணினை மிக்கவே கண்ணினை போல் காத்த மாவீர புகழ் பாடுவோம். கோட்டையில் புலி கொடி நாட்டிய தீரம் கொக்காவித்தனிலே கொடியலை பதைத்த வீரம் நாட்டினை காத்திட கஜுவத்தை சங்காரம் நாட்டிய வீர புலி காட்டிய தமிழ
தலைவரோட இந்த அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. இறுதி நேரங்களில் இறுதி நேரம் வரைக்கும் இருந்தீங்க நினைக்கிறேன் இல்லையா? இறுதி நேரம் மட்டும் நான் இருந்தேன். அப்போது நான் புது மாத்தளன் இருந்தேன். அந்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டு தலை உருண்டு கொண்டு போகும், உடல்கள் படிச்சு சிதறம். 2009 நேரங்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்து என்ன வாழ்க்கை, இதை விட வாழ்க்கையா அந்த நெருப்பு மலையத்தில் இருந்து கொண்டு பார்த்த பொழுது அந்த நேரத்தில் போராளிகள் அதுகள் எல்லாம் அங்கால அந்த பக்கமாக வருவார்கள். சும்மா என்ன நினைக்கிறீங்க, ஒரு இடம் போக இல்லையா, நான் எங்கே போகிறேன், குண்டு மலை குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்பைக்கே உங்களுக்கு ஊகிக்க முடிஞ்சதா? அப்பைக்கு உங்களால் ஊகிக்க முடிஞ்சா எல்லாம் முடிய போகுது என்ற ஒரு மனநிலை வந்துட்டா? இல்லாட்டிக்கு கடவுள் சொல்லி கொண்டிருப்பான், இந்த இனி சரி வராதுன்ற கடவுள் என்ற நெஞ்சில் சொல்லி கொண்டிருப்பான். ஏனென்றா இப்போ நாங்கள் இப்படி சல்யூட் அடிக்கிறீர்கள். ஹார்ட், இந்த ஹார்ட் தான் டிரைவர். அந்த இதைத்தான் தமிழோட விடுதலை எங்களுடைய தலைவன் இதுண்டா. அப்போ சொல்லிக் கொடுக்கும், இது முடிவடைய போகிறது, எங்களுக்கு சாதகமாக இல்லை, அதுவும் சாதகமாக இல்லை. ஏனென்றால் குண்டுகள் விழுந்து அப்படி இந்த மாதிரி எரிஞ்சு கொண்டு வருது. சண்டை நடந்து கொண்டு கேட்கல தளபதி மேலட்டையெல்லாம் கேட்கணும், என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றீங்க, திட்ட வரட்டும் திட்டம் இருக்கு, நான் கிட்ட வரட்டும் பண்ணிட்டு நான் பேசி போட்டு சரி ஒரு சண்டையை தொடங்கினா அதுக்கு முடிவில் இருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமோ, அந்த முடிவில் தனிப்பட்ட தமிழன் மட்டும் இங்கே போராட்டம், அங்கே எல்லோரும் எல்லா நாடும் வந்தார்கள். அப்போ மொழி செய்யல பார்த்தேன். சரி நானும் செத்தா இதுக்கே மடிஞ்சிருவோம், கடத்திலே இறங்கிட்டீங்க. அது கடன் தானே, அது நேர விட முடிவாக்க தான் குறுக்க போனா படி வைப்பான். நேர போய் கொஞ்சம் தூரம் போக சொன்னான், முடிவாக்க கிட்ட போயிட்டு திருப்பிஞ்சாது திருப்பி நேர அப்படியே அடிச்சு ஓட்டிக்குது. அப்புறம் இந்த கடல் தொழிலாளர் சொல்றாங்க, ஏங்க அப்படி சொன்னீங்க, நான் நீ தொழிலுக்கு போய்க்கு நான் பார்த்து ஓடிக்கு நான் பிடிக்க போறேன். அப்போ குண்டும்போது நாங்கள் கரைக்கு அதில் நிற்கிறோம். அப்போ இந்த போட் அந்த சூரியன் கிளம்பேக்கு அந்த சிவப்பு தகவலும் அந்த அலைக்கும் மறைஞ்சிடும். அதுதான் இப்போ சொன்னான். அப்போ கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னால் நியாயமான சொல்லும்போது எத்தனை பாகம் பெறும், என்ன எங்கள் பாகத்தை பற்றி எல்லாம் எங்களுக்கு கடல் தொழில் நான் முட்டா கல்லும் செய்வேன். இதெல்லாம் அனுபவம் கண்டுட்டு சொன்னால் இது பாகமே இருக்கால சர்வதேச கடலுக்கு நிற்கணும். பார்த்தா வருது கூவார்கள் படம் You are LTT ஒன்று கற்றுனான். சார் ஐ நாட் LTT சார், ஐ எம் சிவிலியன். தெரிஞ்ச ஐ எம் சிவிலியன். சின்ன பிள்ளைகள் 24 பேர் ஒரு சின்ன போட்டில் போடுறேன். அது என்னத்துக்கு இதில் இருக்கீங்க சார், 50 லிட்டர் மண்ணெண்ணெய் ஒன்று தான் ஒழிஞ்சிச்சு சார். அப்போ இப்போ இந்தியா அப்போ அவன் என்ன செய்வான், கிட்ட நேவி போட்டு சொன்னால் சாப்பிட்டீங்களோடு நேவி தான் படித்தவங்க அது சாப்பிட்டீங்க சார், உங்கள் தங்களுக்கு இந்த சாப்பாடு தந்து நாங்கள் அதை நான் பேக்ரவுண்ட் வந்து கோயிலை தூண்டு வந்து அதுதான் எங்கள் வித்திரையில் துப்புரவு இங்கே முழுக்க சாப்பிட்டாங்க. சரி என்று நான் கடல் தண்ணி எடுத்து வாயை கொப்பிடிச்சிட்டு சரியா 50 லிட்டர் பெட்ரோலை தந்து விட்டாங்க. அது பெட்ரோலுக்கு வேலை செய்யாது. அப்போ அவன் செய்தான் நான் சொன்ன ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்கிட்ட பெட்ரோலை விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி மண்ணெண்ணெய் திருப்போம். அப்போ தான் ஒரு மாதிரி அடிச்சு வந்துட்டு வந்தா சும்மா இருந்தது மண்ணெண்ணெய் கொண்டு பெட்ரோலில் கண்டா அப்படி இருக்கும். அடி எல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி
விடிய 6 மணிக்கு ஏறினாங்க மாத்திரம் இரவு 9 மணிக்கு பருத்தூர கோரியில் நிற்கணும். வந்தால் எல்லாம் செக் பண்ணி வழியில் விட்டுட்டு நான் வெத்தில போடுவாங்க 2 பிள்ளைகள் மனுஷி அழுதுன்றிருக்கு 2 பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களானே அப்பா சொல்கிற நடக்குது அவங்க எல்லாரும் உயிரோடு வருவாங்க ஒன்றும் யோசியாங்க. இது ஆண்டவன் வைப்பாங்க. வந்துட்டு அப்போ வந்தாங்க. நான் போய் இது பாட்டை கேட்டேன். ஒரு வெத்தில வந்து காசு வச்சிருக்கிறியா இவ்வளோ பெரிய வீடெல்லாம் காட்டினாங்க வச்சிருக்கியாங்க மனுஷன் 100 ரூபா தந்து வெத்தில ஓடிட்டு திரும்ப 2 ஆமி 2 நேவி கண்டுட்டான். கண்டுட்டு பாட்டு நல்லவங்க இருக்கிறாங்க போங்க. அதோடு இந்த பயணம் இஞ்சால அடைந்தது. கட்டாயம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களோட அனுபவங்கள் பற்றி சொன்னதுக்கு நன்றி. உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில போனீங்கன்னா என்ன ஏதா உங்களோட இப்படி கனெக்ஷனல் வரும். அப்போ வரும்பொழுது அன்றைக்கும் சும்மா வந்து இந்த கஜேந்திரன் வந்தவர் அது எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வந்தது. வந்தா போல எந்த விட்டியா கண்டா போல அதாவது சும்மா இல்லையா ஏனென்றா இப்படி நாங்கள் எல்லாருக்கும் நடக்கலாதான் நடக்கலாம். அப்போ இருந்தாலும் மனிதாபிமானமா இல்லை பாவத்துக்கு ஒரு இதுக்கு பீச்சார எடுத்துன்னு வந்து கொடுங்கோண்டு செய்வாங்கள்ல. ஏலாட்டிக்கு யார் என்றாலும் செய்வதுதானே வரும். அப்போ நான் சொன்னேன் சரி நான் அங்கே தலைவர்கிட்ட கூட நான் ஒன்றும் கேட்டேன் நீங்கள் தர்றீங்க ராய் நன்றி கையை பிடிச்சி கொஞ்சம் அது உலகமெல்லாம் சும்மா பிரான்ஸ்ல இருந்து ஒரு சொன்னாராம் சும்மா பிச்சை எடுக்க தெரியாமல் எல்லாட்டையும் பிச்சை எடுக்கும். நான் பிச்சை எடுக்க இவ்வளோ காலம் நான் சண்டைந்து நீங்கள் எல்லாமே கண்டு போட்டு முழு பேரும் வெளியில் நிற்கிறீங்க. நான் இந்த யுத்தம் நடந்த இடத்துல நான் இருக்கேன். எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் தான் நான் நடக்கேன். நீங்கள் நான் இவ்வளவு நாட்டுக்காக இவ்வளவு இதெல்லாம் வந்து 2 பிள்ளைகளையும் போராட்டத்துக்காக கொடுத்த எனக்கு நீங்கள் இப்படியான இதுகள் வரைக்கும் இழிவு சொல்லப்படாது. அதான் எனக்கு கவலை. ஏன்டா நீங்கள் என்னுடைய ரத்தங்கள் உங்களுக்காக தான் நானும் பாட போனேன். அப்போ இப்படியான இனிமேல் வரும் இதில் இப்படியான இதுகள் ஒன்றும் வரப்படாது நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க, குலம் வாழ்க. நன்றி. உங்களுடைய இந்த சேனல் வாழ்க. நன்றி.